அது எப்படிங்க அப்படி பேசலாம்? பெண்கள்னா அவ்வளவு இழிவா போச்சா? பெண்கள பத்தி அவ்வளவு மோசமா நீங்க பேசுவீங்களா? தமிழக பெண் எம்பிக்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்த நியூஸ படிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்த நியூஸ் போய் பார்க்கிறேன். பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதும் தான் நாகரிக அரசியல் அப்படின்னு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மன்னிப்பு கோர வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி சுதா அவர்கள் தெரிவித்துள்ளார். பெண்களை பற்றி இழிவாக பேசிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பேச்சு கொஞ்சம் வருத்தத்திற்குரியதுதான் என்பதை தெரிவித்துள்ளார் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் பேசிய பேச்சு அநாகரிக பேச்சு என்றும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் கனிமொழி அக்கா அவர்கள். அக்கா தமிழிசை அவர்கள் நயினார் அவர்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகளை தெரிவித்துள்ளார். பெண்களை ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடியவர் நயினார் அவர்கள். அவர் எப்படி அந்த மாதிரி பேசியிருப்பாரு? அவர் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் பேசலைங்க, நீங்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஆதரவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க நம்ம தமிழிசை அக்கா அவர்கள். இவர்கள் எல்லோருடைய கண்டனத்தையும் படித்ததற்கு பிறகு தமிழச்சி என்ற பெயரை வைத்துக்கொண்டு நான் எப்படி கண்டனத்தை தெரிவிக்காமல் இருப்பது? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நயினார் அவர்களே, கட்சி தலைவரை பற்றி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு நீங்கள் அவரை பற்றின நிறை குறைகளை பேசியிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக பேசு பொருளாக அதை எடுத்து கூட நம்ம சேனலில் பேசியிருக்கலாம். கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணை இந்த இடத்துல கொண்டு வந்து முன்னிறுத்துறீங்க, அதுவும் இழிவான சொல்ல பயன்படுத்தி முன்னிறுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய அரசியல் எந்த வகையிலான அரசியல்? உங்களுடைய அரசியலை நான் ரொம்பவே மதிக்கிறேன். அதே வேளையில் இந்த மாதிரியான ஒரு சொல்ல பயன்படுத்தி நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல யோசிக்கிறேன். நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.